அதாவது இப்போ ஒரு செடி பார்த்துருப்பீங்க. இதை என்னடா செடி இதெல்லாம் தெரியாதா எங்களுக்கு, பால் செடி அப்படி இப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேர். அந்த செடியில் எவ்வளோ சக்தி இருக்குமா? உண்மைதாங்க சொல்கிறேன். ஒருத்தர் யூடியூப்பில் ஃபுல்லாக இது தெரிஞ்சவங்க முடிஞ்சால் ஷேர் கூட பண்ணி விடுங்க எல்லா பேத்திக்கும். நம்ம யூடியூப்ல உள்ள ஃபாலோவர்ஸ் தான். இதே மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை சம்மந்தமாக யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் வரும். ஸோ உதாரணத்துக்கு நானே போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் நம்பர்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறேன் ஆண்மை குறைவுக்கு, அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. அதை நம்பி ஃபோன் போட்டு அவங்கக்கிட்ட பேசி 6 மாதத்துக்கு இவ்வளவு, கிட்டத்தட்ட அவங்க ஏதோ 1.5 வருஷம் ஏதோ கணக்கு சொல்கிறாங்க போல. அதை வாங்கினோம்னா மேக்ஸிமம் 50,000. இதில் சிரிப்பு வருது. 50,000லேருந்து 80,000 வரைக்கும் ஒருத்தர் காலி பண்ணார். ஆனால் அந்த மருந்தை சாப்பிட்டோன்னே அதோட எஃபெக்டே இல்லை அப்படின்ற மாதிரி. நரம்பு தளர்ச்சி, ஆண்மை சம்பந்தம், இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் நான். ஒரு வாரம் இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு. பிரதர், இந்த மாதிரி எனக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குது, ஆண்மை பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நான் யூடியூப்பை பார்த்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டேன். அவங்க என்றானா 20,000 ஆகும். அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு இன்னொரு டைம் வாங்கினா அதுக்கு 20,000. இப்போ அவர் ஒரு லிஸ்ட்டே சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க பிரதர் அப்படின்ட்டு. நல்லா திங்கணும்டா, நல்லா தின்னு, நல்லா கேரட்டு, இந்த ஆடு மாடு திங்குது பத்தியா, பச்சை பசேன்னு கீரையா, அதெல்லாம் அதிகமாக திங்கணும். நமக்கு தெரியாமையே காசே செலவழிக்காம ஈஸியா இதெல்லாம் சரிப்படுத்திடலாம். நம்ம வீட்டில் இருக்க முருங்கைக்கீரையே போதும். ஒரு 30 நாள் தொடர்ந்து சாப்பிடு, உங்களுக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சகல பிரச்சனையுமே தீர்ந்துடும். 30 நாள். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இதைத்தான் சொன்னேன். முருங்கைக்கீரை இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு. இப்ப நான் ஒண்ணு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுதான் மெயின். இதை யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இதை துவையல் பண்ணி சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதாவது உடல்ல இருக்கிற எல்லா நரம்பும் புடைக்கும் சொல்லுவாங்க இதை சாப்பிட்டா. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இது ஆண்மைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் இதுல பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு. நம்மள மாதிரி டிரைவர் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல அங்கங்க புள்ளி புள்ளியா ஒரு மாதிரி பள்ளமா இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதை அரைச்சி நம்ம ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா நிறைய வீடியோ வரப்போகுதுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்மளுடைய யூடியூப் சேனல் போங்க. அதில் என்னோட ஓல்டு வீடியோ நிறையா இருக்கும், இன்னமும் இருக்கு என்கிட்ட. ஸோ அதை நான் மெதுவாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சா யூடியூப்பை போய் பார்த்து சப்ஸ்கிரைப்